Figma Plugin series. ஸோ இந்த சீரீஸில் ஆல்ரெடி நான் வந்து 2-3 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்மளுடைய டிசைனை எப்படி ஒரு அழகான 3D ப்ரெசன்டேஷன் மார்க்காக வந்து மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பண்ணுற டிசைனை அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேஸ் ஸ்டடி ப்ரிப்பரேஷன்னா என்ன, அதில் வந்து எப்படி வந்து உங்களுடைய கேஸ் ஸ்டடியை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அதோடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து இங்கே அதோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபிக்மாவில் கிரியேட் பண்ண டிசைன்ஸை எவ்வளவு ஈஸியாக ஒரு 3D மாக்கப்பாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, அல்லது 4 டிஃப்ரெண்ட் பிளக்கின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிளக்கின்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிசைனை 3D ஓரியன்ட் மாக்கப் டிசைனாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஆல், ஐ எம் ராம்பால் ஃப்ரம் Aspira. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் பிளக்கின்ஸ் இருக்குது. இந்த 4 டிஃப்ரெண்ட் பிளக்கின்ஸ் வந்து நம்ம பண்ண ஒரு நார்மல் ஸ்க்ரீன் டிசைனை ஒரு 3D மார்க்அப் ஸ்க்ரீனாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் நம்ம ஒன்றா பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிளக்கின்ஸை முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்மா பிளக்கினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல கம்யூனிட்டிக்கு போங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச்சில் போயிட்டு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ப்ரீடிஃபைன்டான மார்க்ஸுடைய டிசைன்ஸ் எல்லாமே இங்கே ஃபைல்ஸாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போக வேண்டாம். இதுக்கு பக்கத்தில் வந்து பிளக்கின்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளக்கின்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் பிளக்கின்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிளக்கின் வந்து மார்க் ராக்கெட் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த பிளக்கின் வந்து மார்க்அப். ஸோ இந்த பிளக்கினையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து கிளே மார்க்அப்ஸ் 3D அப்படிங்கிற இந்த பிளக்கின். ஸோ இதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஆர்ட்போர்ட் ஸ்டுடியோ மார்க்அப்ஸ். ஸோ இந்த பிளக்கினையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 4 பிளக்கினையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய டிசைன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய 4 ஸ்க்ரீன் டிசைன்ஸை வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சேல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் டிசைனை கான்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை நம்ம எப்படி 3D மார்க்கப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் இந்த 4 பிளக்கினை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டிசைன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரேமை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் முதல்ல பண்ண போகிறது பிளக்கின்ஸ் போயிட்டு, ஸோ இங்கே வந்து ஆர்ட்போர்ட் ஸ்டுடியோ மார்க்அப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நிறைய லாக்கில் இருக்கிறது. ஸோ இந்த லாக்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பெய்டு வெர்ஷன்ஸ். ரெண்டாவது இங்கே வந்து உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் பிரிண்ட்டு, பேக்கேஜிங், ஹாட் ஷேடோஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நிறைய மார்க்அப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் தான் நமக்கு தேவையான ஃபோன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் நான் வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் ப்ரீமியம்க்கு பதிலாக ஃப்ரீ ஐட்டம்ஸ். அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே iPhone 11 Proவில் தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான ஆங்கிளில் அல்லது ஒரு டில்டட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் முதல்ல இந்த ஃபோனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்லி இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்குடைய ஸ்க்ரீன் இங்கே வந்து டிஸ்பிளே ஆயாச்சு. அது கூடவே வந்து ஒரு எம்டி ஃப்ரேம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எம்டி ஃப்ரேம் வந்து iPhone 12 இருக்குது. இந்த எம்டி ஃப்ரேம்குள்ளே தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய டிசைனை வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இதையே நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் இந்த செலக்டட் ஸ்க்ரீனை வந்து காப்பி பண்ணுறேன். இதை நான் முதல்ல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அதை வந்து குரூப் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இது குரூப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே நான் இதை வந்து பொசிஷன் பண்ணிடுறேன். ஸோ பொசிஷன் பண்ணிவிட்டு இதோடைய அலைன்மெண்ட்டை வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் சென்டராக நான் வந்து
ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் ரெண்டர் செலக்டட் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தனால் இந்த ஃப்ரேம் வந்து இங்கே ரெண்டர் ஆகிடும். தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இங்கே என்ன இருக்குதோ அது வந்து ரொம்ப குயிக்காக வந்து ஒரு 3D மார்க்கப்பாக உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் எந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு மார்க் வேணுமோ அந்த மார்க்கை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரேமை வந்து ஈஸியாக வந்து 3D டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், இப்போ ரெண்டாவது மெத்தடு போகலாம். ஸோ ரெண்டாவது மெத்தடுக்கு நான் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது பிளக்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளே மார்க்கப்ஸ் 3Dன்னு சொல்லி ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ கிளே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2021 மிட்ல இருந்து அல்லது அதுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு ட்ரெண்டாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இப்போ 22ல் வந்து இது ஒன் ஆஃப் த டிசைன் ட்ரெண்டு. ஸோ கிளே ஓரியன்டட் 3D மார்க்கப்ஸ் அல்லது 3D இல்லுஸ்ட்ரேஷன்ஸை வந்து டிசைனில் யூஸ் பண்ணுறது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் பற்றி நான் வேறு ஒரு டைமில் நான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த மார்க்கப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் கிளே மார்க்கப் 3D பிளக்கினை வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ முதல்ல நான் வந்து அந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணதுனால இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அது ரெண்டர் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணலைன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போ நமக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் பை டிஃபால்ட்டாக இங்கே ரெண்டர் ஆகிடும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதே ஆங்கிள் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இதை இப்படியே யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் கஸ்டமைஸ்டாக வந்து ஒரு ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு சேவஸ் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடும். அல்லது இங்கே வந்து அவங்க ஒரு டிஃபால்ட்டான ப்ரிசெட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரிசெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது மேலே வந்து இங்கே வந்து வேரியஸ் டிவைசஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் iPhone 11, Pixel 4, MacBook Pro, ப்ரௌசர், குவில்லர் அண்ட் பிளாங்க். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி iPhone 11 தான் வந்து டிசைன் இருக்குது. அதனால் iPhone 11 இங்கே வச்சாச்சு. இப்போ ஆங்கிள் சூஸ் பண்ணியாச்சு. இல்லை இதை நீங்கள் கஸ்டமைஸ்டாக ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து வேல்யூஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது உங்களுடைய டிவைஸ் கலர் வந்து இங்கே பை டிஃபால்ட்டாக ஒயிட்டில் இருக்குது. இது வேறு ஏதாவது கலர்ஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸை வந்து மாற்றலாம். நான் இப்போதைக்கு இது வந்து ஒரு லைட் கிரே கலரில் இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து ஒயிட்லேயே வந்து ரொம்ப அழகாக தான் இருந்தது. பட் இஃப் யூ வாண்ட் நீங்கள் வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சேவ் அஸ் இமேஜின்னு கொடுத்துட்டோன்னு சொன்னால் இது வந்து இங்கே வந்து ரெண்டர் ஆகி ஒரு பெரிய இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண மார்க் வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ இது வந்து இப்போ ரெண்டாவது பிளக்கினை யூஸ் பண்ணி, அதாவது கிளே மார்க்கப்ஸ் அப்படிங்கிற பிளக்கினை யூஸ் பண்ணி இப்போ ரெண்டாவது வகையான ஒரு 3D மார்க்கை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரைட், இப்போ மூணாவது பிளக்கினை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வழியாக வந்து எப்படி 3D மார்க் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ நான் இப்போ வந்து மெனுவில் போயிட்டேன், இங்கே பிளக்கின்ஸ் போயிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ண மார்க் ராக்கெட் 3D மார்க்கப்ஸ் அப்படின்ற ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு எம்டி ஃப்ரேம் தான் காமிக்குது. இப்போ நம்ம வந்து என்ன ஸ்க்ரீன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து லோடு செலெக்ஷன் சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன் வந்து இங்கே லோட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் எகெயின் இதை வந்து நீங்கள் டில்ட் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து சம்திங் லைக் கிளே மார்க்கப் 3Dல இருக்கிற மாதிரியே தான் அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். பட் கிளே வந்து கிளே மார்க்கப்பாக கொடுப்பான், இவன் வந்து ரியலிஸ்டிக் 3D மார்க்கப்பாக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு சிமிலர் தான். அதே மாதிரி இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து Pixel 6, iPhone 12 Pro, MacBook Pro 16, iMac 24ன்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான மார்க் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பை டிஃபால்ட்டாக வந்து iPhone 12 Proவில் தான் இருக்குது. ஸோ நான் ஸ்க்ரீனை வந்து லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்து டாப் ஆங்கிளில் லோடாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து லைட்டாக டில்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதோடைய கலர்ஸை வந்து நம்ம மாற்றலாம். அதாவது டிவைஸோடைய கலரை மாற்றலாம் அல்லது கஸ்டம் கலர்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு கஸ்டம் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கலாம்.
ஆல்ரைட், நான் இப்போதைக்கு இந்த பட்டனோட கலர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே டீல் கலரே கொடுத்துருக்குறேன். ஸோ இதிலே வந்து நீங்கள் கிளே ஆஸ்பெக்டில் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இது வந்து கிளே ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து கீழே வந்து ஷேடோஸ் இருக்குது. இந்த ஷேடோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஃப்ளோர் ஷேடோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ரெஃப்ளெக்ஷன் சொல்லி இருக்குது. ஸோ ரெஃப்ளெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளோரில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் ஷேடோஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கிளே வந்து எனக்கு வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கிளே வச்சிருக்கிறோம். ஸோ ரியலிஸ்டிக் மாக்காகவே இருக்கட்டும். இப்போ நான் அதை வந்து எக்ஸ்போர்ட் டு ஃபிக்மா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இவங்க 10 ஐட்டம்ஸ் தான் வந்து, அதாவது 10 மார்க் தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து வேணும்னு சொன்னால் நான் பே பண்ணி வாங்கணும். ஸோ 10 3D மார்க்அப்ஸ் வரைக்கும் இதில் நான் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண 3வது 3D மார்க்ஸ் இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம 4வது பிளக்கினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு 3D மார்க்கப்பாக வந்து அதை கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து மார்க்அப் அப்படின்ற இந்த பிளக்கினை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இவன் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒன்று வந்து மார்க்அப் லைப்ரரி, இன்னொன்று வந்து பெர்ஸ்பெக்டிவ். ஸோ பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம், மார்க்அப் லைப்ரரிக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்அப் லைப்ரரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைப்ரரியில் நிறைய ஆல்ரெடி வந்து ப்ரீசெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இந்த ஹேண்டில் வந்து ஃபோன், அதாவது ஒரு ரொபாட்டிக்கோட ஹேண்டில் ஃபோன் இருக்கிற மாதிரி இந்த மார்க்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரொபாட்டிக் ஹேண்டையும் நம்ம வந்து மாற்ற முடியும், கலர்ஸை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ளூ வந்து நல்லா இருக்குது, வைப்ரண்ட் ப்ளூ. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஃப்ரேம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து லோட் ஆகிருக்குது. இதில் எந்த ஃப்ரேம் நமக்கு வேணுமோ அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இப்போ கிராப் ஆப்ஷன் கேட்டிருக்குது. இதை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரெண்டர் ஆகிடும். ஸோ நமக்கு எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அதை செட் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த மார்க் வந்து இங்கே வந்துடும். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம 3Dயில் நிறைய மார்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நம்ம பிஹைண்ட்ஸ் அல்லது ட்ரிபிளில் தான் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ட்ரிபிளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். அந்த ட்ரிபிளுடைய ஃப்ரேம் வந்து ப்ரிசெட்ஸ் தான் வந்து ஃபிக்மாலேயே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இங்கே ரைட்டில் வந்து சோஷியல் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா ட்ரிபிள் ஷார்ட் ஹெச்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ட்ரிபிளில் வந்து பப்ளிஷ் ஆகக்கூடிய சைஸு. ஆல்ரைட், ஸோ இப்போ ஒவ்வொரு மார்க்காக எடுத்து நம்ம ட்ரிபிள்குள்ளே வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். ஸோ ட்ரிபிள்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரிபிள் ஷார்ட் ஹெச்டின்ற ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண மார்க்கை வந்து நம்ம இங்கே பொசிஷன் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மார்க் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ட்ரிபிளில் வந்து இதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நான் இந்த மார்க் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஹேண்டோடு இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதோடைய பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து இங்கே இருக்குது. தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம 2வதுக்கும் வந்து மார்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ 3வது மார்க் வந்து எப்படி ட்ரிபிளுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கை நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 2x ஆஸ்பெக்டில் நான் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஸோ நம்மளுடைய 3வது மார்க்கும் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ 4வது மார்க், ஸோ கிளே 3Dயில் பண்ண மார்க். ஸோ அதை நான் இங்கே வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வரேன். தட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து 3D மார்க் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அப்படி கிரியேட் பண்ண மார்க்கை வந்து நம்ம
ட்ரிபிளுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் ஆனாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண மார்க்ஸ் ஒன்னொன்னையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 3D Mockups plugins யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண டிசைன்ஸை குயிக்காக ஒரு 3D Mockup-ஆ நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ட்ரிபிளில் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ இப்போ உங்களுடைய டிசைனை எப்படி ஒரு 3D டிசைனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அழகான மார்க்காக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரிபிளில் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான 3D plugin தெரிஞ்சதுன்னு சொன்னால் அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த plugins எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்கள் டிசைனை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் எந்த plugin உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதையும் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.